Hi everyone. I think you all remember me. This is Sudha. Yeah. Today I just wanted to share my thoughts on some of the women empowerment or how women are treated and how I experience from the society all these things. That would help someone in the corner of the world, some women, some person, some human can get some thought on it. அப்படிதான் நினச்சி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றி நான் சொல்லணும்னா நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் வளர்ந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகும்போதும் ஐ வாஸ் லிட்டில் பிட் ப்ரொடெக்டட் பட் ஸ்டில் மேரேஜ் இஷ்யூஸு அது நிறைய இஷ்யூஸ்லாம் வரும்போது கூட ஐ வாஸ் ஏபிள் டு சேலஞ்ச் மை செல்ஃப் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபேஸ் சேலஞ்சஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு சமயத்தில் ஐ வாஸ் சிங்கிள். So that's where the problem started. When I was taking care of my daughter, the insecurity were there, like the money insecurity and safe living insecurity கூட இருந்தது. ஏன்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு லீட் மை லைஃப். அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐ ஹாவ் அ ப்ரிவிலேஜ் ஆஃப் எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஐ வாஸ் வெல் எஜுகேட்டட் போஸ்ட் கிராஜுவேட். அது ஒன்று தான். அந்த ஒரு பெனிஃபிட்டை வச்சு ஐ ட்ரைடு டு கிராப் சம் ஜாப். அப்படி ஒரு ஜாப் வந்தது. நான் வந்து ஐ வாஸ் நாட் keen on getting a well paid job and all. I just wanted to grab a job to lead my life, to take care of my daughter. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் ஐ வாஸ் just trying to get it and I was able to cope up with my job and my taking care of my daughter. எனக்கு வந்து சில ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சு. நான் இருந்த என்விரான்மெண்ட்டில் தெர் வாஸ் அ க்ரீச் இருந்தது. அதனால நான் என் குழந்தைய கொண்டு போய் அங்கே க்ரீச்சில் விட்டுட்டு ஐ வாஸ் able to work. அந்த ஒர்க் பண்ணும்போது கூட see when we are single, right, it was very difficult to lead our life because there is no point of getting emotional support from anyone. அப்படிதான் இருந்துச்சு. And there were no guide, no mentor in my life until a certain part of my life. அப்படி இருந்ததுனால I was able to do somehow for 2 months, 2 3 4 months separately alone in a single. I was able to challenge it. So after that I found it's very difficult to lead my life as my daughter is very small and things were not getting better. அப்படின்றதுனால நான் வந்து ஐ மூவ் டு சம் அதர் செக்யூர்ட் பிளேஸ். எனக்கு கூட ஒரு ரிலேட்டிவ்ஸ் மை ஃபேமிலி மாதிரி எனக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்ததுனால somehow for 1 year I was coping up, but still there were some challenges அந்த மாதிரிலாம் வந்ததுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓகே, ஸோ நவ் ஐ வாண்டட் டு டோட்டலி செப்பரேட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன், திஸ் பர்டிகுலர் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்ததுனால ஐ ஜஸ்ட் கேம் பேக் அகெயின் டு மை மாம்ஸ் மை ஃபாதர்ஸ். அந்த டைமில் தான் வந்து மை லைஃப் ஹஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் ட்ரிக்ஸ். ஆஃப்டர் தட் ஸோ அந்த அந்த ட்விஸ்ட் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து நான் வெளியே வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து ஐ எம் வெரி பெட்டர். ஐ ஃபீல் பெட்டர் பிகாஸ் ஐ லேர்ன்ட் அ லாட், ஐ காட் அ லாட் அண்ட் சம் பெனிஃபிட்ஸ் வேர் தேர், சம் நெகட்டிவிட்டி வேர் தேர். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிளேம் கேம்ஸ் வேர் பி தேர். மோஸ்ட் ஆஃப் த பிளேம்ஸ் வந்து எனக்கு தான் வரும். எப்பவுமே சொசைட்டி வந்து யூ ஆர் நாட் டூயிங், யூ ஆர், இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ டிட் இட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோட சொசைட்டி எனக்கு தான் போடும். என்னோட சொசைட்டியாக இருந்தாலும் சரி, என் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, that's a blame game. So okay, but still singly I'm leading my life. So I just wanted to say or share this one. Maybe it could be benefiting someone else in this world, right? So எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா I got a better job. So I settled it and I learned from my work. I learned from the people around me. Some more positivity from course I learned. அந்த மாதிரி தான் எனக்கு பாசிட்டிவிட்டி, லேர்னிங்ஸு, ஸ்டைலு ஒரு ஒன்று வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஒரு அது அது நான் ஐ வாஸ் ரியலி எக்ஸ்பீரியன்சிங். ஒரு அமௌண்ட் ஒரு 100 rupees ஏர்ன் பண்ணால் கூட யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ட் அண்ட் நோ ஒன் கேன் டிச் யூ. அந்த மாதிரி ஒரு
பெட்டர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தானாகவே வளர்ந்துரும். ஸோ அதை வச்சு நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணுவோமான்னா, சி இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் டு பீப்புள். சி லைஃப்ன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், இந்த பாக்ஸில் தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் எ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தானே. ஸோ வந்து அவங்கவுங்க லைஃப் வந்து அவங்கவுங்க எப்படி லீட் பண்ணணும், எப்படி அவங்க கொண்டு போகணும் அதை பொறுத்து தான். ஆனால் நமக்கு செக்யூரிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூர்டாக இருக்கணும். நம்மளை வந்து யாருமே வந்து டிச் பண்ண முடியாது. பிகாஸ் நோ ஒன் ஹாஸ் ரைட் டு டிச் அதர்ஸ், ரைட்? பட் ஸ்டில் இந்த மாதிரி சிங்கிள் விமன் ஆர் பர்சன், ஜென்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் சிங்கிளாக அலோனாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதர் பீப்புள் வில் கெட் அ லாட் ஆஃப் அட்வான்டேஜ் ஆஃப் இட். Take an advantage like utilizing their financial support, utilizing them for some other work activity, அந்த மாதிரி அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ண நினைக்குவாங்க. ஸோ it happens to not only me but everyone in this world, around this world, right? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, சரி நம்மளை இப்படி பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம லீகலாக ஃபேஸ் பண்ணணும். லீகலாக ஃபேஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டை நம்மளே வளர்த்துக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஜஸ்ட் கீப்பிங் அ மவுத் ஷட் இருக்குல்ல, அது வந்து பேட். நம்ம எப்போ வந்து நம்ம விஷயம் நமக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு ஹராஸ்மெண்ட்டோ ஒரு ப்ரெஷரோ நடக்குதுன்னா அதை நம்ம வெளியே சொல்லணும். இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் வந்து நோ ஒன் கேன் சால்வ் இட். நோ ஒன் கேன் சால்வ் இட் அண்ட் யூ ஆல்சோ கான் சால்வ் இட். அந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் எப்போல்லாம் சி ஜஸ்ட் சிம்பிளி ஃபார் விமன், ரைட்? இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அமைதியாக இருந்துட்டு சத்தமே இல்லாமல் இருந்தாங்கன்னா, அடிக்கிறாங்கன்னா சத்தமே இல்லாமல் இருந்தால் நோ ஒன் கேன் சால்வ், நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. ஆமாம் தானே? ஸோ ஜஸ்ட் ஒரு சவுண்டு வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலர்ட் வரும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா யூ கேன் கன்சல்டன்சி இருக்குது, மென்டர்ஷிப் இருக்குது. லிங்க்டின்ல கூட நீங்கள் மென்டர்ஷிப்ஸ் பார்த்துக்கலாம். கவுன்சிலிங்ஸு நியர்பை சென்டர்ஸில் கூட இருக்குது. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெனி பீப்புள்ஸை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். சி தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு நடக்குது. பட் யூ ஷுட் பி ஓப்பன் டு ஷேர் இட் ஸோ தட் யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப், ஆல்சோ யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ். இதுதான் என்னோட பாலிசி. அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். சி ரியலி நான் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். நிறைய எம்பரேஸ்மெண்ட், நிறைய அப்டிக்கல்ஸ், நிறைய டவுன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஐம் லிவிங் பிகாஸ் இட்ஸ் a beautiful life. Life is very much beautiful. So I'm living it. So I'll be go till the end of my life happily. And I know that there would be a lot of struggles, but still challenges. I'll be still try to lead my life happily. ஸோ எல்லாருக்கும் இதான் நான் சொல்ல வரேன். லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஜஸ்ட் பி ஆஸ் ஹூ யூ ஆர் and lead your life in the way that it should benefits you as well as others. Happy. Thanks for listening. Bye bye.